ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய நியூஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய நியூஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 18ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11வது மாதமான மாசியுடைய 6ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை. ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேய்பிரையில் மாசி மாதத்துடைய ஷஷ்டி திதியானது வருது. இந்த ஷஷ்டி திதியில் நாளை நாள் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால ஆண்களும் பெண்களும் எந்த நிற ஆடைகள் அணியக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைய சஷ்டியில் என்ன வழிபாடு செய்யணும், உங்கள் ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைய செவ்வாய்க்கிழமை எந்த நிற ஆடைகள் அணியக்கூடாது, நாளை நாள் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு நாளுமே ராசி பலனை பார்த்து அதில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை கேட்டு அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ளக்கூடியவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அந்த வரிசையில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷஷ்டியானது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. ஸோ இதில் உகந்த நிறம் எது என்பதை கேட்டு அந்த ஆடை அணிந்து கொண்டு செல்வது நல்லது. ஏன்னா அந்த நிறத்திற்கு அவ்வளவு பலன்கள் இருக்கிறது என்பதை புரிந்து செயல்படுங்க. ஒரு சிலர்லாம் உங்களோட ராசிக்கு கிழமைகளுக்கு எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு உகந்த நிறத்தில் ஆடை அணியாமல் இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த நாளே நஷ்டமாக போகுது. குறிப்பாக வியாழக்கிழமைனா மஞ்சள் நிற ஆடை அணிவது என்பது நல்லது. இவ்வாறு அந்த கிழமைக்கேற்ப அந்த திதிக்கேற்ப செய்வதன் மூலம் அந்த கிரகத்துடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைப்பதனால் நாம் செய்யக்கூடிய காரியமும் வெற்றி அடையும். இது ஒரு நம்பிக்கையாக உலா வருது. அந்த வரிசையில் நாளைய செவ்வாய்க்கிழமை ஷஷ்டியானது வந்திருக்கு. இந்த ஷஷ்டியில் எந்த ஆடையை அணியணும், எந்த ஆடையை அணியக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நாளைய கிழமையில் எந்த நிற ஆடைகள் அணியக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ஆன்மீகத்தின்படி வாரத்தில் உள்ள 7 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் ஆடை அணிவது நல்லது என்று கூறப்படுது. அதேபோல் ஜோதிடத்தின்படி எந்தெந்த நாட்கள் எந்த நிற ஆடை அணியக்கூடாது என்று கூறப்படுது. அதனை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு செயல்படணும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு முக்கியத்துவமானது சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு கிரகத்தை பிரதிபலிக்குது. இதனால் நாளை நாள் நம்மளுடைய கிரகத்திற்கு உரிய நிறத்தில் நாம் ஆடை அணிவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். அதுவே அந்த நாட்களில் கிரகத்துக்கு எதிர்மறையாக கருதப்படக்கூடிய நிறங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் தீய விளைவுகள் ஏற்படும். அதனால் நாளை நாள் தீய விளைவுகள் ஏற்படாமல் இருக்க நாளைய செவ்வாய்க்கிழமை எந்த நிற ஆடை அணியக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நாளைய செவ்வாய்க்கிழமை ஷஷ்டியாக வந்தாலும் இன்னொரு பக்கம் எந்த கிரகத்துக்கு உரிய நாள்னு பார்க்கும்போது ஆங்காரகன் என்று கூறப்படக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய தினமாக கருதப்படுது. ஸோ அதனால் நாளைய தினத்தில் எந்த நிற ஆடையை அணியக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை நாளை நாள் அணியக்கூடாது. ஸோ பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணியக்கூடிய பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு தோல்வியில் முடியும். அதனால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை நாளை நாள் அணியாதீங்க. பச்சை நிறத்தில் கைக்குட்டை நாளை நாள் வைத்து கொள்ளாதீங்க. பச்சை நிறத்தில் எந்த நிறமாக நாளை நாள் நீங்கள் ஒரு ஆடையை பயன்படுத்தி போட்டாலும் அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும். ஸோ நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். அதனால் பச்சை நிற ஆடையை அணியக்கூடாது. ஆக்சுவலி முருகனுக்கு பச்சை தான் ரொம்ப உகந்தது. ஆனால் செவ்வாய்க்கிழமை ஆங்காரகனாக வரக்கூடிய நாளை சஷ்டினால் பச்சை நிற ஆடையை அணியக்கூடாது.
பச்சை நிறத்தை தவிர்த்து வேறு எந்த கலரில் வேணாலும் நாளை நாள் ஆடை அணியலாம். ஆனால் பச்சை நிறத்தை மட்டும் அணியக்கூடாது. மீறி அணிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு பேர ஆபத்தில் போய் முடியும். அதனால் பச்சை நிறத்தில் மட்டும் ஆடை அணியாமல் இருங்க. அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை சஷ்டியானது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக வருது. ஸோ அதனால் சஷ்டி எப்போ தொடங்குது, எந்த நேரத்தில் தொடங்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்கிறேன். அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இன்று மாலை 4:36 நாளைக்கு மாலை 3:36 வரைக்கும் நல்ல நேரமாக சஷ்டியானது நிறைந்து இருக்குது. ஆக்சுவலி காலையில் நாளை நாள் சஷ்டி இருக்கிறதுனால நாளை நாம் வழிபாடு செய்யலாம். நாளை நாள் முருக வழிபாடு செய்ய நல்ல நேரம் காலையில் 10:30 11 மணி வரை. அதுக்கு மேலே நல்ல நேரம் கிடையாது. மெயினாக நாளை நாள் மாலையில் பூஜை செய்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதனால் முருகனுக்கு சஷ்டி வழிபாடு செய்கிறதாக இருந்தால் காலையில் இந்த நேரத்தில் செய்யுங்க. ஒருவேளை கௌரி நல்ல நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 11 வரை கௌரி நல்ல நேரம் இருக்குது. அதை விட்டுட்டிங்கன்னா மாலையில் ஒரு நல்ல நேரம் கௌரி நேரம் இருக்குது. மாலையில் என்ன நல்ல நேரம் கௌரி நேரம்னு பார்த்திங்கன்னா 6:30 7:30 வரையும் இருக்குது. அதாவது 6:30 7:30 வரை இருக்குது. ஸோ நாளை நாள் சஷ்டியில் கௌரி நல்ல நேரத்தில் முருகனை வழிபாடு செய்கிறதா இருந்தால் நீங்கள் மாலையில் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. அப்புறம் ராகு காலம் நாளை நாள் இருக்குது, குளிகையும் இருக்குது, யமகண்டமும் இருக்குது. அதனால் இந்த 3 நேரமும் காலண்டரிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 நேரத்தில் நாளை நாள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் நாளை நாள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சஷ்டியானது எச்சரிக்கையாக அமைஞ்சிருக்கு. அதில் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரங்க யாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பூசமும் உத்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு நாளை நாள் அவ்வளவா நல்ல நாளாக இல்லை. அதனால் இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களாம் நாளை நாள் முக்கியமான விஷயங்கள் எதையும் செய்ய வேண்டாம். எது செய்தாலும் பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் என்ன செய்வது நாளை நாள் நல்லது அப்படிங்கிறது சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நாளை நாள் புதிய வேலையில் சேருவது, வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, மருத்துவ தொழில் துவங்குவது, புதிய பதவிகளை ஏற்பது, சிற்பம் மற்றும் வாஸ்து தொடர்பான காரியங்கள் செய்வது, ஆபரணங்கள் வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். ஆக்சுவலி நாளை நாள் செவ்வாய்க்கிழமைன்னு பார்க்காம நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தீங்கன்னா இதெல்லாம் வாங்குறது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கு சிறப்பான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கிக்குங்க. அப்புறம் நாளை நாள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா கண்டிப்பாக முருகனை தான் வழிபாடு செய்யணும். மாசி மாத தேய்பிறை சஷ்டிங்கிறதுனால முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நாளை நாள் முருகனை தவிர வேறு யாரையும் வழிபாடு செய்ய வேண்டாம். அப்புறம் நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசிக்கு லாபமாக இருக்கும், ரிஷப ராசிக்கு சாந்தமாக இருக்கும், மிதுன ராசிக்கு உயர்வாக இருக்கும், கடக ராசிக்கு உற்சாகமாக இருக்கும், சிம்ம ராசிக்கு வரவாக இருக்கும், கன்னி ராசிக்கு பெருமையாக இருக்கும், துலா ராசிக்கு இரக்கமாக இருக்கும், விருச்சிக ராசிக்கு சோர்வாக இருக்கும், தனுசு ராசிக்கு இன்பமாக இருக்கும், மகர ராசிக்கு பொறுமையாக இருக்கணும், கும்பராசிக்கு நன்மையாக இருக்கும், மீன ராசிக்கு புகழாக இருக்கும். இப்படி ராசிக்கேற்ப நாளை நாள் இந்த மாதிரி ஒரு வரியில் உங்களுக்கு பலன் சொல்லலாம். ஸோ உங்களோட ராசிக்கு எப்படி நான் சொல்லணும் அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம், வழிபாடு எந்த தெய்வத்தை செய்யணும், என்ன மாதிரி நம்ம ராசிக்கு பலன் கிடைக்கும், மெயினாக நாளை நாள் எந்த நேரத்தில் ஆடை அணிவிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அனைவரும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும், என்ன நிற ஆடை அணியணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.